ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட ரத்து, சீமான் திடீர் கைது, அதிர்ச்சியில் நாம் தமிழர் கட்சியினர். அதாவது ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பரப்புரை சூடுபிடித்து வருகிறது. களத்தில் பிரதான கட்சிகளாக திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் உள்ளனர். திமுக தரப்பில் சந்திரகுமாரும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமியும் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் ஈரோட்டில் சீமான் வாக்கு சேகரிக்க திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆங்காங்கே சில இடங்களில் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். சீமானின் கடந்த கால பேச்சுக்களை கூடி காங்கிரசும் கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீமான் மறைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த சென்றார். அப்போது அவருக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது. இதனால் அந்த பகுதியில் கலவரம் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகிறார். இதற்கிடையில் ஈரோடு இடைத்தேர்தலில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய சீமான் அவர்கள், நீங்கள் வெங்காயத்தை வீசினால் நான் வெடிகுண்டை வீசுவேன், உங்களை புதைத்த இடத்தில் புல் கூட முளைக்காது என பொருள்படும்படி பேசினார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. மேலும் இந்த பேச்சுக்கு பெரியார் திராவிட கழகத்தினர் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தார்கள். மேலும் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். இது தொடர்பாக புகார்களும் அளிக்கப்பட்டன என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஈரோடு கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு சீமான் மீது இதே போன்ற வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அப்போது அருந்ததியர் மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக சீமான் மீது SC மற்றும் ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தலும் நடைபெற உள்ளது. இதில் திமுகவும் நாம் தமிழர் கட்சி மட்டுமே போட்டியிடுகிறார்கள். மற்ற கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் சீமானின் அவதூறு பேச்சால் அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் தேர்தல் பரப்புரை நாம் தமிழர் கட்சியால் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி மக்களை திசை திருப்பும் வேலைகளில் சீமான் ஈடுபட்டு வருவதால் காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்து வருகிறார்கள். மேலும் 5ஆம் தேதிக்குள் சீமான் விடுதலையாகவில்லை என்றால் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டியின்றி அபார வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தேர்தல் ஆணையம் தரப்பில் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுக தரப்பை கொண்டாட வைத்தது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. இதனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வாபஸ் பெற முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது.